பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் இல்ல? சில நேரங்களில் சில மனிதர் சொல்லுகிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலங்க ஐயா. ஏதோ நாங்கள் இங்கே எங்களுடைய மனம் போன போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், விதியேன்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனத்துக்கு பின்பாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடுகிறேன். நீங்க நினைச்சுக்கிறீங்களா உங்களையும் என்னையும் அழைத்தது ஒருவேளை ஒரு பாஸ்டர் எங்களை அழைச்சார், நாங்கள் வந்தோம், ஒரு விசுவாசி இயேசு குறித்து சொன்னதுனால வந்தோம்? உங்களையும் என்னையும் அழைத்தவர் ஆராதிக்கிற தேவன். எதுக்கு அழைத்தாரு? பரம அழைப்புக்காய் நம்ம அழைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரியவுகளை சுதந்திரத்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, இதிலும் மேலானவர்களை சுதந்திரத்துக் கொள்வதற்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒன்று நிச்சயம், என்னை உங்களையும் அழைத்தவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்டது? பரம அழைப்பை எனக்கு வைத்திருக்கிறார். அழைத்தவர் யாருன்னு தெரியும், அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புன்னு தெரியும். அப்ப அந்த அழைப்புக்கு நான் எப்படி பாத்திரமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு வைத்திருக்கிற இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி இலக்கை நோக்கி நான் ஓட வேண்டும், அதை பெற்றுக்கொள்ளும்படி ஓட வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் என்கிற பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்ற பந்தய பொருள் வைத்திருக்கிறது. பரமக்காணன் என்ற பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அதை பிடித்துக் கொள்வதற்கு, நம்மேல் வைக்கப்பட்ட அந்த பரம அழைப்பை உணர்ந்து கொள்ளுவதாய் நீங்களும் நானும் ஓடும்போதுதான் இந்த இலக்கை அடைய முடியும். கர்த்தர் வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி வரும்போது அதை எனக்கு தந்தருள்வார். இதுக்காகத்தான் இந்த அழைப்பு, இதுக்காகத்தான் இந்த ஓட்டம். அதை பெற்றுக்கொள்வதற்குத்தான் இத்தனை நாட்கள் போராடி கொண்டிருக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உங்களையும் அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லை, அது பரலோகத்தின் அழைப்பு. அழைத்தவர் சாதாரணமான கிடையாது, பரலோக தேவன். ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகத்துல வறுமையில் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், குடிசை வீட்டில் இருக்கலாம், மற்றவர்கள் பார்த்து கேலி கிண்டல் செய்கிற ஏளனமான நிலைமையில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், உபத்திரவத்தில் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கலாம். ஆனால் அழைப்பு ஒன்று உண்டு, அழைத்தவர் அவர்தான். அழைக்கப்பட்ட அழைப்பு மரணம் அழைப்பு. இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக முடிந்த வரைக்கும் ஓடுங்கள். மற்ற நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்து அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். அழைக்கப்பட்ட அழைப்பில் அவர் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் ஓடுங்கள். கர்த்தர் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க உதவி செய்வார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களாய், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் ஓடி ஜெயத்தோடு உம்மை சந்திக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.